அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி பேசுகிறேன். இன்றைக்கி நீர் கட்டிங், அதாவது ஓவேரியன் சிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓவரினா என்ன? அது நம்மளோட கருமுட்டை பை. கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் நமக்கு 2 கருமுட்டை பை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையோட 2 சைடில் 2 கருமுட்டை பை இருக்கும். இதில் நீர் கட்டிங்காக நார்மலாக வரக்கூடாது. ஆனால் சம்டைம்ஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால வரும். அது தன்னை போல் போயிடும். சில நீர்க்கட்டிங்கள் போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த நீர்க்கட்டிங்க இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம்? சம்டைம்ஸ் எந்த விதமான தொந்தரவுமே இருக்காது. வேறு ஏதாவது ரீசனுக்காக ஸ்கேன் பண்ணும்போது இந்த நீர்க்கட்டிங்களை நமக்கு பார்க்கலாம். சில டைம் அடிவயிறு வலியோ இல்லை மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பீரியட்ஸில் தொந்தரவோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த நீர் கட்டிங்கை நமக்கு தொந்தரவு கொடுக்கலன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. பை நேச்சராகவே நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது போயிடும். ஆனால் சில டைம் இந்த நீர் கட்டிங்க சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா அந்த நீர் கட்டிங்க சுத்திக்கும், அதாவது டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில டைம் உள்ளே வெடிச்சிடும், ரப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப சிவியராக லோவர் அப்டாமினல் பெயின் வரும். அதே மாதிரி இந்த நீர் கட்டிங்க பர்டிகுலர் ஏஜ் குரூப் இல்லை. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது இந்த நீர் கட்டிங்க கேன்சரோட அசோசியேட்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறது தான். எனக்கு ஓவேரியன் கேன்சருங்கிறது நமக்கு யூஸ்வலாக ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எண்ட் ஸ்டேஜஸில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நீர் கட்டிங்க இருக்குது அப்படின்னா எப்போவுமே அதோட ஸ்கேன் ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு அது ரிலேட்டடோ கேன்சராக இல்லையான்னு நமக்கு சொல்ல முடியும். சில பிளட் டெஸ்ட்டுகளும் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நீர்க்கட்டிங்களை பொறுத்து தான் இவாலுவேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்சிடென்ட்டில் ஒரு நீர்க்கட்டி இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கான கம்ப்ளீட் இவாலுவேஷன் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் அவசியமாக இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தரோட கண்டிஷன் பொறுத்து தான் சொல்ல முடியும். சப்போஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டாலுமே சாதாரண நீர்க்கட்டிங்களுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த நீர்க்கட்டிங்க ரிமூவ் பண்ண முடியும். பிளட் டெஸ்ட் அது மாதிரி பண்ணிவிட்டு வேறு தொந்தரவு இருந்துச்சுன்னா ஹையர் லெவல் ஆஃப் ஸ்கேன்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி விடுவோம். தேங்க்யூ.